உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தியை வெளியிட்டிருந்தது, அம்பலப்படுத்தியிருந்தது. அதில் முறைகேடு இருப்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையில் விசாரணை மேற்கொள்வதற்கு குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அந்த குழு தரப்பிலிருந்து 10ஆம் தேதி அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த விஷயத்தில் 2 ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று திருச்சி சிதார் மருத்துவமனை, மற்றொன்று பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த விஷயத்தில் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது, அடுத்து என்னெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த விசாரணை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அது தொடர்பான நேரலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முன்னதாக பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பிருந்து நம்முடைய செய்தியாளர் துரைசாமி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தார். அதே போல் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிதார் மருத்துவமனை முன்பிருந்து நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். கதிரவன், வணக்கம். இப்போ அந்த சிதார் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994க்கு முரணாக டாக்குமெண்ட்ஸ் பெறப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு வழங்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இதில் நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் வெளியாயிருக்கு. தொடர்ந்து அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, எப்படி இந்த சட்டத்துக்கு புறம்பாக இந்த முறைகேடு நடந்தது, எப்படி இதில் எந்தெந்த அதிகாரிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் கனிமொழி. விசைத்தறி தொழிலாளர்கள், ஏழை எளியவர்கள் மற்றும் வறுமை பிடியில் இருப்பவர்கள் மற்றும் அந்த கந்து வட்டியில் சிக்கி தவிப்பவர்கள் அவர்கள் ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் பேரம் பேசி அதாவது கிட்னி திருட்டு நடைபெற்றது. முதலில் நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அம்பலப்படுத்தினோம். தொடர்ந்து இது செய்தியானது தொடர்ந்து நம்ம இதுவரை இதை வெளியிட்டு வருகிறோம். நாம் தற்போது இருக்கும் போது திருச்சி தலைநகரில் உள்ள சித்தார் மருத்துவமனையிலும் இந்த மருத்துவமனையில் தான் இந்த திருட்டு நடைபெற்றதாக பலரும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர் வறுமையை பயன்படுத்தி ஒரு சிறுநீரகத்திற்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பேரம் பேசி இடைத்தரகர்கள் மூலம் சிறுநீரகம் விற்பனை நடந்துள்ளது. சிறுநீரகத்தை எடுக்கப்பட்ட சிறுநீரகத்தை சிறுநீர் நோயாளிக்கு பொருத்துவதற்கு 50 லட்சம் வரை பேரம் பேசி மாற்று சிகிச்சை செய்யப்பட்டதும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி முதலில் வெளியிட்டது. குறிப்பாக வறுமையில் இருக்கும் விசைத்தறி தொழிலாளர்கள் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகர் சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனையில் இடைத்தரகர் மூலம் சிறுநீரகத்தை கொடுத்தோம் என தெரிவித்தனர். மேலும் சிறுநீரக விற்பனையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஆனந்த் உள்ளிட்ட பல இடைத்தரகர்கள் இதில் ஒரு தொகை மருத்துவமனையிலிருந்து கமிஷன் பெற்றுக்கொண்டு சிறுநீரகத்தை விற்பனை செய்து தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எந்தெந்த மருத்துவமனையில் சிறுநீரக விற்பனை நடைபெற்றது என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. மேலும் ஒரு படி மேலாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கூறும்பொழுது, எனது தந்தை 20 வருடத்திற்கு முன்பு ஒரு சிறுநீரகத்தை விற்பனை செய்தார். அவருக்கு ஒன்றும் நோய் தொற்று இல்லாதால் நானும் சிறுநீரகத்தை விற்பனை செய்தேன் என பகிரமாக அவர் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பலரும் நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையின் பிடியில் உள்ள அவர்களை குறிவைத்து அவர்களும் ஆசை வார்த்தை கூறி பணம் உடனே 5 லட்சம் கிடைக்கும் என 10 லட்சம் கிடைக்கும் என தெரிவித்து அவர்களை சம்மதிக்க வைத்து சிறுநீரக திருட்டு நடந்துள்ளது. மேலும் ஆதார் அட்டையில் போலியாக முகவரி தயாரித்தும், அதாவது பல ஆவணங்களை போலியாக தயாரித்தும் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது. குறிப்பாக சித்தார் மருத்துவமனை மேலாடம் இது குறித்து நாம் அப்போதே முதலாக செய்தி வெளியிட்ட போது கேட்டபொழுது சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அவரது குடும்ப நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சிறுநீரகத்தை கொடுப்போம் என தெரிவித்தாலும் அவர்கள் இரத்த மாதிரியை சோதனை செய்த பின்பு சரியாக பொருந்துகிறதா என தெரிந்த பின்புதான் அவர்கள் எந்த தாலுகாவில் அந்த தாலுகாவில் காவல் ஆய்வாளர், வட்டாட்சியர், நீதிபதி, அதே போன்று சுகாதாரத்துறை, அப்புறம் மதுரை உள்ள மருத்துவ அதிகாரிகள் அனுமதி பெற்ற சான்று இருந்தால் மட்டுமே நாங்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம் என தெரிவித்திருந்தனர். மேலும் யாரிடம் நாங்கள் பணத்தை கொடுத்து சிறுநீரகத்தை பெறவில்லை என்றும், சிறுநீரகம் கொடுப்பவர்கள் சிறுநீரகத்தை வாங்குபவர்கள் கடந்த 3 வருடங்களுக்கு வங்கி கணக்குகள் சோதனை செய்வோம் என்றும், இவர்கள் வெளியில் பணம் பேரம் பேசி வருவது தங்களுக்கு தெரியாது என்றும் மருத்துவமனை நிறுவனம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இவர்களிடம் நாம் கேட்டபொழுது, அதாவது வெளியில் என்ன நடப்பது என்று எங்களுக்கு தெரியாது, அவர்கள் உறவினர் அல்லது குடும்ப நண்பர்கள் என்றுதான் எங்களிடம் வருவார்கள், அவர்கள் அங்க வெளியிலே எவ்வளவு பேசுகிறார்கள் அதை எங்களுக்கு தெரியாது, முறையாக ஆவணம் இருந்தால் அவர்களும் மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம் என்று தெரிவித்தனர். குறிப்பாக குறைந்தது ஒரு 3 மாத காலமாவது ஆகும் இந்த ஆவணங்கள் எல்லாம் ஒப்புதல் வாங்க. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திருச்சி சித்தார் மருத்துவமனை, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்கள் நலன் கருத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் மருத்துவம் மற்றும் ஊரக
நலப்பணி இயக்குனர் உத்தரவிட்டது. இந்த நிலையில் வந்து வினித் ஐஏஎஸ் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டு உண்மையாக சிறுநீரகம் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டதா என்றும் அதே போல 50 லட்சம் வரை சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு பொருத்தப்பட்டதா என்பது குறித்தும் குழு அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆரம்பம் முதலே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து சிறுநீரக திட்டம் தொடர்பாக தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். மேலும் மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரிடம் இது குறித்து நம்ம கிட்னி திருட்டு குறித்து கேட்ட பொழுது 2 மருத்துவமனை நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு வந்து யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிந்திருந்தார். இந்த விவகாரத்தில் வந்து காவல்துறையின் முன் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் வந்து இந்த இடைத்தரகர்கள் அவர் மட்டும்தான் இருக்கிறாரா, மேலும் வேறு யாரும் இந்த கிட்னி திருட்டு தொடர்பில் இருக்கிறாரா என்பது குறித்தும் அதிகாரிகள் வந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏனால் இது வந்து அதாவது மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் உறுப்பை எடுத்து செய்வது இந்த கிட்னி அறுவை சிகிச்சை தான் செய்வார்கள். இதில் வந்து முறையாக இவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் பலர் வந்து வறுமை பிடியில் இருப்பவர்களை வந்து அவர்கள் ஆசை வார்த்தை கூறி அதே போல கண்டு வட்டியில் சிக்கி தவிர வந்து அவரையும் ஆசை வார்த்தை கூறி பல ஆயிரங்களே கொடுத்து வந்து இவர்கள் வந்து ஆனால் பல லட்சம் 50 லட்சம் வரை வந்து விற்பனை செய்கின்றனர். இது குறித்து நாம் தொடர்ந்து வந்து செய்தி வெளியிட்டு வருகிறோம். இதனால் வந்து தற்போது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வந்து நாம் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து பலரும் வந்து நம்மளிடம் வந்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த மாதிரி கிட்னி நாங்கள் வந்து வறுமை பிடியில் இருப்பதால் நாங்கள் வந்து கிட்னியை கொடுத்தோம் என்று தெரிவித்தனர். ஆனால் பலரும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு ஒரு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என பலரும் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த மருத்துவமனையில் வந்து எவ்வளவு பேர் இதுவரை உள்ளார் என்றும் அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல வந்து முழுமையாக இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பலரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். கனிமொழி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கதிர். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.